ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். நான் போட்டுறேன். இதே பாருங்க ப்ரோ சப்ஸ்கிரைப். அது ட்ரெயினிங் ட்ரெயினிங். ಮತ್ತೆ ಬಾಲ್ಚನ. அப்போ அது என்ன ஒண்ணுது? என்னங்க? ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியோட திருவிழாக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் பெருங்குளம்னு ஒரு கிராமம் தான். இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தாவோட குலதெய்வ கோயில். நைட்டு 10 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்பி வந்துட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து முடி இறக்கிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே வந்து மதுரை வீரனுக்கு வந்து கெடாலாம் வெட்டிட்டாங்க. இந்த வெட்டின கெடாயில் வந்து ரசம் வைப்பாங்க. அது ஆப்போசிட்டில் இருக்க ஒரு வயலில் தான் ஆளுக்கு அவங்கவுங்க பங்கை வந்து சமைச்சு மறுநாள் காலையில் வந்து சாமிக்கு படைப்பாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா விடிய விடிய நடக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா. இந்த ரசமுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய காலம் எல்லோரும் பூக்குழி இறங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மாரியம்மன் கோயில். அந்த அம்மனுக்கு தான் வந்து பூக்குழி இறங்குவாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா விடிய காலம் வந்து கெடா வெட்டுவாங்க. இந்த மாதிரி பூக்குழி வந்து நான் இறங்கி எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ சூப்பராக பொறுமையாக எல்லாருமே இறங்குவாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் யாருமே தூங்கவே மாட்டோம் அவ்வளவா. எல்லாருமே முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஜாலியாக ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன பாப்பாங்க ரொம்ப தூங்க மாட்டாங்கன்ற பயத்தோடு தான் இருந்தோம். ஆனால் 3மே நல்லாவே தூங்குச்சுங்க, 3 பாப்பாங்களுமே. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது போன இயர் வந்து ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் போயிட்டு பாப்பாங்களுக்கு முடி இறக்கவே இல்லை. அப்போதைக்கு சின்ன குட்டி பாப்பா வந்து பிறக்கலை. அப்போ தான் கன்சீவாக இருந்தேன். சரின்ட்டு முடி இறக்கலான்னு போயிட்டு 2 பேருக்கும் முடி இறக்கியாச்சு. முடி இறக்கி சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி பாப்பா வந்து கன்சீவாக இருக்கா, என்ன குழந்த பிறக்குன்னு பூ போட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொன்னோனையும் அவர் வந்து ஒரு பாக்கெட்டு வந்து குங்குமம் பாக்கெட்டும் இன்னொன்று வந்து திருநீர் பாக்கெட்டும் வச்சுருந்தாரு. நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, எது வந்துச்சுன்னா என்ன குழந்தை நீங்களே மனசில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா வந்து சிவப்பு கலர் வந்து பையன் நினச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கலர் வந்து நினச்சாங்க பையன்ட்டு. சிவப்பு கலர் தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் குலுக்கி கீழே போட்டோன்னே அப்போ பெருசை வந்து எடுக்க சொன்னாங்க. பெரிய பாப்பாவை வந்து எடுக்க சொன்னாங்க. 2ல் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னா டக்குன்னு கீழே போட்டதை எடுத்து கொடுத்தா சிவப்பு கலர் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். எடுத்ததில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. மதுரை வீரனே சொல்லிருச்சு ஆம்பளை பிள்ளை அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தாலும் எனக்கு பிறந்தது வந்து பொண்ணா. உடனே என் தங்கச்சி அந்த சாமி பூசாரிக்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு தப்பாக சொன்னீங்க, நான் போய் கேட்க போகிறேன் அப்போ சொல்லி சண்டைக்கெல்லாம் போனால் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இப்படி நடந்தனால சாமி என்ன நம்ம வெறுக்கவா முடியும். சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி தான் நாங்கள் கும்பிட்டு வளர்ந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வேண்டினது வந்து நிறைவேறலை. ஆனால் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் எனக்கு பொண்ணு தான் பிறக்குன்ட்டு. அது நம்ம என்ன ஒரு மனசில் நினச்சி 100% நம்ம உறுதியாக நம்புகிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு கிடச்சின்னா யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். எனக்கு பொண்ணு தான்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அதனால என்னமோ எனக்கு பொண்ணு கிடச்சிச்சு. மார்னிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரசம் வாங்கிட்டு அங்கே வந்து பங்கு கறின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மண்டாப்படி வைப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து பங்கு கறி கொடுப்பாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டு பக்கம் கிளம்பிட்டோம். வர வழியில் எல்லாருக்கும் செம பசி வேறையா. ஒரு டீ கடையில் நிறுத்தி நல்லா வடை, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு
நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு எனக்கு அன்றைக்கி ஒர்க்கு வேறு இருந்துச்சா, சரின்ட்டு வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி இங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திருப்பி நைட்டு கிளம்பி போனேன். ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு கிளம்பி போவேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.